ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 5 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க, அடுத்த பாகத்துக்கு போகலாம். பீமின் உணர்ச்சி மிக்க உறுதி வாய்ந்த உள்ளத்தில் இத்தகைய சாதி கொடுமைகள் எத்தகைய அழுத்தமான அழியாத பதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும். இத்தகைய சமூக இயலாமைகளையும் துன்பங்களையும் ஏற்ற போதிலும் இழிவாக நடத்தப்பட்ட நிலையிலும் அனுபவம் என்ற பள்ளியில் இவற்றை பொறுமையுடன் எதிர்கொள்ள ஆற்றலை வளர்த்து கொண்டார். இவை இவர் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்தன. மனம் புண்படும்படியாக மறுக்கப்பட்ட நிகழ்ச்சிகள், இழிவாக நடத்தப்பட்ட கொடுமைகள் ஆகிய அனைத்தும் சேர்ந்து இந்து மதத்தின் மீது வெறுப்பை வளர்த்தன. இந்த வெறுப்பு உள்ளத்தில் குளிர்ந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. இவ்வாறாக தன் சொந்த மதத்துக்காரர்களை மனித தன்மையற்ற முறையில் மனம் புண்படும்படியாக அவமான தன்மையில் நடத்தியதை பீம் தன் இளம் வயதில் உணர்ந்தார். பீம் மட்டுமல்ல, அவருடைய இனம் முழுவதும் பன்னெடுங்காலமாக இத்தகைய துன்பத்தில் உழண்டு கொண்டிருக்கிறது. வளரும் மனிதனின் குறு வடிவமே சிறுவன். பீமின் இளம் பருவத்தின் சில நிகழ்ச்சிகள் இவருடைய இயல்பை புலப்படுத்துகின்றன. அச்சம் தவிர்த்த ஆற்றல், குன்றாது எப்போது எதிர்த்து போராட தயாராக இருக்கின்ற குணம் பீமிடம் இருந்தது. இப்படிதான் இருக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று விதிக்கின்ற எவரையும் எதையும் மறுக்கின்ற மனப்பான்மை உடையவர் பீம். இவருடைய எதிர்ப்பையோ சவாலையோ எதிர்கொள்ளாமல் இவர் செய்கின்ற செயலை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. கொட்டு மலையில் குடை இல்லாமல் பள்ளிக்கு செல்ல முடியுமா என்று அவருடன் படிக்கும் ஒரு பையன் சவால் விட்டான். இந்த கடும் சவாலை ஏற்றார். நெப்போலியனின் நெஞ்சத்தில் குடியிருந்த வெல்ல முடியாதது எதுவும் இல்லை என்ற வீர உணர்ச்சியுடன் குளிர்ந்த காற்றோடு வீசியடித்த பெய்த மலையில் நனைந்தவாறே பள்ளிக்கு சென்றார் பீம். அவருடைய சட்டையும் இடுப்பில் உடுத்திருந்த சிறு துண்டும் நனைந்து சொட்டின. இந்த கோலத்துடனேயே வகுப்பறைக்குள் நுழைந்தார். பன்சே என்ற இவருடைய வகுப்பாசிரியர் ஒரு பாப்பனர். இக்காட்சியை கண்டு அவர் மனம் நெகிழ்ந்தார். அங்கு படித்த தன் மகனை அழைத்தார். பீமை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று வெந்நீரில் குளிக்க செய்து உடுத்திக்கொள்ள துண்டு ஒன்று அளிக்குமாறும் பீமன் ஈர துணிகளை காயப்படுமாறும் கூறினார். இதனால் தனக்கு ஒரு நாள் விடுமுறை கிடைத்தது என்று வெற்றி களிப்பில் துள்ளி மகிழ்ந்தார். பீமின் இந்த களிப்பு கண்ணீராக மாறியது. ஆசிரியரின் வீட்டிலிருந்து வகுப்பறைக்கு அழைத்து வந்தனர். சட்டை இல்லாமல் வகுப்பில் அமர்ந்திட நேரிட்டது. இந்த உயர்நிலை பள்ளியில் மற்றொரு பாப்பன ஆசிரியர் இருந்தார். அவருடைய குடும்ப பெயர் அம்பேத்கர். அவர் மனித தன்மையும் இரக்கமும் மிக்கவர். ஆனால் ஆசிரிய பணியில் ஒழுங்கில்லாதவர். அவர் பீமிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அவர் கொண்டு வரும் உணவில் சோறு, ரொட்டிகள், காய்கறிகள் ஒரு பகுதியை இடைவெளியின் போது பீமுக்கு தருவார். இந்த ஆசிரியர் தான் மாணவர் வாழ்வில் புதிய பதிவை ஏற்படுத்தினார். பீமின் அப்பாவின் ஆதி குடும்ப பெயர் சக்பால். ஆனால் பீமின் குடும்ப பெயர் அம்பவடேக்கர். அம்பவடே என்பது இவருடைய சொந்த ஊர். அதனால் அம்பவடேக்கர் என்ற குடும்ப பெயர் ஏற்பட்டது. மராட்டியத்தில் குடும்ப பெயர்கள் முன்னோர்களின் சொந்த ஊரை அடிப்படையாக கொண்டது. பீமிடம் ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்ததால் இவருடைய ஆசிரியர் அம்பவடேக்கர் என்ற பீமின் குடும்ப பெயரை தன் குடும்ப பெயரான அம்பேத்கர் என்று பள்ளி பதிவேடுகளில் மாற்றிவிட்டார். பள்ளி நேரங்களில் இந்த ஆசிரியர் இவருடைய நேரத்தை வேறு வகையில் கழிப்பார். பள்ளிக்கு பக்கத்தில் இருந்த புகையிலை கடையில் கணக்கு பிள்ளையாக வேலை செய்வார். அவ்வேளையில் வகுப்பை கவனித்துக் கொள்ளுமாறு வளர்ந்த ஒரு முஸ்லிம் பையனை பொறுப்பாக்கி விடுவார். இருப்பினும் மாணவர்களின் படிப்பு பாழாவதை சரி செய்திட முயல்வார். பள்ளி ஆண்டு ஆய்வின் போது ஆய்வாளரின் பின்னால் நின்று கொண்டு கணக்குக்கான விடைகளை சைகை மூலம் காட்டிவிடுவார். பள்ளி நாட்களில் தன்னை பரிவுடன் நடத்திய இந்த ஆசிரியரை அம்பேத்கர் நன்றியறிதலுடன் நினைத்திருந்தார். பின்னாளில் அம்பேத்கர் முதலாவது வட்ட மேசை மாநாட்டிற்கு புறப்பட அணியமாக இருந்தபோது இந்த ஆசிரியரிடமிருந்து ஒரு பாராட்டு கடிதம் வந்தது. இந்த கடிதத்தை புதையல் போல் கருதி பெருமையுடன் வைத்திருந்தார். ஒரு நல்ல சொல் 3 குளிர்காலம் வரை கதகதப்பாக்கி இன்பந்தரும் என்ற கூற்று உண்மையே. இந்த அன்பும் அரவணைப்பும் பாலைவனத்தில் பசுஞ்சோலை போல் மட்டுமே கிடைத்தன. மற்றபடி இப்பாலையில் சுட்டெரிக்கும் வெயிலும் கடும் வெம்மையும் உறுத்தின. பீமும் அவருடைய அண்ணனும் பள்ளிக்கு செல்லும் போது சிறிய சாக்கு துண்டை ஒன்றை எடுத்து செல்வார்கள். வகுப்பின் மூலையில் அதை கீழே போட்டு அதன் மீது அமருவார்கள். இவர்களுடைய குறிப்பேடுகளை ஆசிரியர் தொடுவதும் இல்லை. இவர்களை பாடம் ஒப்பிக்க சொன்னால் தீட்டாகிவிடுமோ என்ற அச்சத்தினால் சில ஆசிரியர்கள் இவர்களிடம் கேள்வியே கேட்க மாட்டார்கள். இந்த பையன்களுக்கு நீர் வேட்கை எடுத்தால் இவர்களின் மேல் நோக்கி திறந்த வாய்களில் புனலில் ஊற்றுவது போல் மற்றவர்கள் நீரை ஊற்றுவார்கள். பீம் நன்றாக படித்தாரா? அதுவரைக்கும் அவருக்கு படிப்பில் குறைந்த அளவில் கூட ஆர்வம் இல்லாமல் இருந்தது. அவருக்கு விருப்பமான பொழுதுபோக்குகளிலும் விளையாட்டுகளிலும் சுதந்திரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார். தோட்ட வேலைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். தனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு காசுக்கும் புதிய செடியை வாங்குவார். ஒரு சமயத்தில் இதில் ஆர்வம் குறைந்த பிறகு ஆடு வளர்ப்பதிலும் மாடு மேய்ப்பதிலும் இறங்கினார். வீட்டில் இவரை காண்பதே அரிது. ஒருமுறை நான் சந்தாரா நிலையத்தில்
துப்பறிவு வேலை செய்தேன். என் செயலால் என் அத்தை மனம் அருந்தினார். என்பால் பேரன்பு கொண்டிருந்ததால் என்னை தண்டிக்க அவள் மனம் துணியவில்லை என்று அம்பேத்கர் பின்னாளில் கூறியிருந்தார். பீம் தன் 9வது வயதில் 2வது வகுப்பு படித்து கொண்டிருந்த போது 1901 பூனாவில் எம்ஜி ரானடே இறந்தார். 40 ஆண்டுகள் கழித்து பூனாவில் ரானடேவின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பேசும்போது தான் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது ரானடே இறந்த அன்று ஒரு நாள் விடுமுறை கிடைத்தது பற்றியும், அப்போது ரானடே பற்றி தனக்கு ஒன்றும் தெரியாது என்றும் அவர் செய்த தொண்டு பற்றி அறிந்திருக்கவில்லை என்றும் அம்பேத்கர் குறிப்பிட்டு கூறினார். மாணவனாக இருந்த பீம் அன்று கிடைத்த விடுமுறைக்காக மகிழ்ந்தார். பீமின் தந்தை மறுமணம் செய்து கொள்வதில்லை என்ற எண்ணத்துடன் இருந்தார். மறுமணம் செய்து கொண்டால் சிற்றன்னையால் தன் மக்கள் துன்புறும் நிலை ஏற்படலாம் என்று கருதினார். பின்னாளில் இந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மறுமணம் செய்து கொண்டார். தன் தாயின் இடத்திற்கு மற்றொரு பெண் வருவதை பீம் விரும்பவில்லை. தன் தாயின் அணிகலன்களை சிற்றன்னை அணிவதை வெறுத்தார். இனி தந்தையை சார்ந்து வாழக்கூடாது, தானே சம்பாதித்து வாழ வேண்டும் என்று எண்ணினார். சந்தாராவிலிருந்து பம்பாயில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு பையன்கள் சென்று வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள் என்று தன் சகோதரிகள் கூற கேட்டிருந்தார். எனவே பம்பாயில் நூற்பாலையில் வேலை செய்வது என்று முடிவு செய்தார். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.